கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள்வாக்கு சத்தியவாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்தும் பாபா பிரமாதமாக சொல்கிறார், எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றத்தான் நான் இருக்கிறேன்கிறார். இதை விட நமக்கு வேற நாங்கள் வேணும் இல்லையா? ஒரு மிகப்பெரிய சக்தி, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே, எந்த இக்கட்டாக இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன்கிறார்னா ஒரு மிகப்பெரிய அருள் வாக்கு, மிகப்பெரிய சத்திய வாக்கு இல்லையா? ஒரு மிகப்பெரிய சக்தியிடமிருந்து நமக்கு கிடைத்த இந்த அருள் வாக்கிற்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதம் பெற்ற 4 பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். 4 பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையைச் சேர்ந்த சகோதரி காயத்ரி மோகன் அவர்களுக்கு. சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர். எனக்கு திருமணம் நடந்தது எல்லாமே சாய்நாதரின் அருளாசின்னா, என் கணவர் பைக் ஸ்டாண்ட் போடும்போது கீழே விழுந்துட்டார். மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போனோம், எதுவுமே இல்லைன்னாங்க. எனக்கு என்னமோ ஒரு உள்ளுணர்வு, தலையை ஸ்கேன் பண்ணுங்கள் டாக்டர் அப்படின்னு நான் கெஞ்சிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஸ்கேன் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உணர்த்தினார் சாய்நாதர். அதற்காகத்தான் என்னை ஸ்கேன் பண்ண வைக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுது. அந்த ஆபத்திலிருந்து என் கணவரை எப்படி காப்பாற்றினார் சாய்நாதர், அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரிகள் அத்துணை பேரும் எங்கிட்ட சொல்கிற விஷயம், அண்ணா நாங்கள் ஒரு விஷயம் மனதில் நினைக்கும் போது அதை அடுத்த எபிசோடில் நீங்கள் சொல்லிடுறீங்க, நீங்கள் சாய்நாதர் உங்களை சொல்ல வைக்கிறார். அது என்ன நிகழ்வு? சகோதரி ராஜி அவர்கள் கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு இந்த அற்புதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அடுத்து அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி மீரா அவர்கள். சகோதரிக்கு ஒரு நியாயமான கோரிக்கை, ஒரு சித்திரம் வேண்டும், ஒரு விக்கிரகம் வேண்டும், பாபாவின் உதி வேண்டும், ஷீரடி உதி வேண்டும். சரி, நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்தால் ஷீரடி உதி எப்படியா சாத்தியமாகும். வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரிக்கு பாபா அந்த ஆசீர்வாதத்தை செய்திருக்கிறார். எப்படி செய்தார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா யூகேயில் வசித்து வரும் சகோதரர் தேவேந்திரன் அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். ஒரு மிகப்பெரிய தொகையை அப்ளிகேஷனுக்காக கட்டிட்டார். மனைவியினுடைய ILR வாங்குவதற்காக, அதாவது PR வாங்குவதற்காக. அப்ளிகேஷனில் ஒரு தவறை சகோதரர் தான் செய்து விட்டார். சகோதரர் தவறே செய்தாலும் பாபாவின் பாதங்களை பிடித்ததனால் என்ன அற்புதம் நிகழ்ந்தது? அந்த பணம் திரும்பி கிடைத்ததா? சகோதரிக்கு PR கிடைத்ததா? பாபா அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இன்றைக்கி 4 அற்புதங்கள் கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுத்த அருள் வாக்கு, எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இருக்கிறேன்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக்ஸ் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகும். அப்படி போகும்போது இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் மதுரையைச் சேர்ந்த சகோதரி காயத்ரி மோகன் அவர்களுக்கு. சகோதரி ஆரம்பிக்கும் போதே பிரமாதம் ஆரம்பித்தாங்க. ஆனால் என் வாழ்வில் சாய்நாதர் இல்லாமல் நாங்கள் இல்லை. சகோதரி நாங்கள்னு சொன்னது கணவன் மனைவி 2 பேரையும். எங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தது சாய்நாதர். 9 வார வழிபாடு செய்து தான் எனக்கு திருமணமே நடந்தது. அடுத்து எனக்கு தாய்மை பரிசை அள்ளி கொடுத்ததும் சாய்நாதர். சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா 5 வாரம் நான் வழிபாடு செய்யும் போதே எனக்கு அதை நடத்தி கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். சகோதரி பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக சொன்னாங்க பாருங்கள். சகோதரியின் வாழ்வில் கணவருக்கு வர இருந்த மிகப்பெரிய ஆபத்தை உணர்த்தி கணவரை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை இப்போ நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவர் வெளியில் போயிட்டு வந்துட்டு பைக்கை நிப்பாட்டுறாரு. பைக்கு ஸ்டாண்ட் போடும்போது கீழே விழுந்துட்டார். சகோதரி ஓடி வந்து கணவரை தூக்குகிறார்கள். கணவர்கிட்ட கேட்குறாங்க, தலையில் அடிபட்டுதான்? ஆமாம்மா, லைட்டாக அடிபட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. வாங்க டாக்டர்கிட்ட போயிடலாம் அப்படின்னாரு. இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா, பெருசாக இல்லைம்மா. இல்லை வாங்க போகலாம் அப்படின்னாங்க. டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர் எல்லா செக்கப் பண்ணார். அவர் சில அறிகுறிலாம் கேட்டார். எதுவுமே இல்லைங்க அப்படின்னா, அப்போ ஒன்றும் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைம்மா, வேண்டாம்மா அப்படின்னாரு. ஆனால் சகோதரிக்கு மட்டும் ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கொண்டே இருக்கிறது, தலையை ஸ்கேன் பண்ண சொல்லு, தலையை ஸ்கேன் பண்ண சொல்லுன்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சகோதரிக்கு என்னென்னா பாபாவே அதை சொல்வதாக உணர்கிறார்கள். ஏதோ ஒரு உணர்வு நம்மளை சொல்லுது, நம்ம நிச்சயமாக தலையை ஸ்கேன் பண்ணணும். டாக்டர் தலையை ஸ்கேன் பண்ணலாமா?
அம்மா அதுக்கு அவசியமே இல்லைம்மா, எந்த சிம்டம்ஸுமே உங்கள் கணவருக்கு இல்லைம்மா, நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்னு. என்னுடைய திருப்திக்காக பண்ணக்கூடாதா அப்படின்னா, சரிம்மா நான் எழுதி தரேன், ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. இப்போது தலை ஸ்கேன் பண்ணுறதுக்கு அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு நேராக ஸ்கேன் சென்டர் போகிறாங்க. ஸ்கேன் பண்ணுறாங்க. அந்த டெக்னீஷியன் அதிர்ந்துட்டார். அவர் முதல் கேட்ட கேள்வி, சாருக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வருமா அப்படின்னு சில கேள்வியெல்லாம் கேட்டால் சகோதரி அதிர்ந்துட்டாங்க. ஏன் இப்படி கேட்குறீங்க என்ன? இல்லை நீங்கள் டாக்டரை பாருங்கள், இம்மீடியட்டாக டாக்டரை பாருங்கள் அப்படின்னாங்க. மருத்துவரை அணுகினால் மருத்துவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இடையை தூக்கி தலையில் இறக்குகிறார். அம்மா தலையில் ஒரு கட்டி இருக்குமா, இந்தந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கான்னு கேட்குறார் டாக்டர். எதுவுமே இல்லை. சகோதரிக்கு என்னென்னா நேராக பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். பாபா டாக்டர்ஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க, நீங்கள் தான் கூட இருக்கணும் பாபா, என் கணவரை காப்பாற்றி கொடுக்க வேண்டும். நான் இன்றிலிருந்து சாய்நாத ஸ்தவனமஞ்சரி படிக்க ஆரம்பிப்பேன், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுவேன், சச்சரிதம் படிப்பேன், தொடர்ந்து ப்ரேயர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன், என் கணவரை காப்பாற்றி கொடுங்கள். சரி சர்ஜரி உடனே பண்ணலான் போது சகோதரிக்கும் கணவருக்கும் ஒரு சின்ன தயக்கம். இந்த சர்ஜரி பண்ணும்போது இந்த மாதிரி ஆகிடுமோ அந்த மாதிரி ஆகிடுமோலாம் தயக்கத்தில் இருந்தாங்க. கடைசியில் எல்லா பாரத்தையும் சாய்நாதரின் பாதங்களில் வைத்தார்கள். அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் உங்களை காப்பாற்றத்தான் நான் இருக்கிறேன்கிறார் இல்லையா. சகோதரிக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பிரமாதமாக கொடுத்தாரு. பாபாவின் மீது பாரத்தை வைத்து விட்டு கணவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அற்புதமாக ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ அந்த கட்டியை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ மருத்துவர்கள் மீண்டும் ஒரு அதிர்ச்சியை சொல்கிறார்கள், அம்மா அதை பயாப்சிக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்னு முடிவு பண்ண முடியும்னாங்க. சகோதரி மீண்டும் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். அப்பா மருத்துவர்கள் இப்போ இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணுன்னாங்க. பயாப்சி ரிசல்ட் வந்தது, ஒன்றுமே இல்லை, நோ ப்ராப்ளம்னு வந்துருச்சு. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு, இந்த அற்புதத்தை நான் கோபுரம் டிவியில் சொல்லுவேன்னு வேண்டிகிட்டு இருந்தேன்னா, ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் கணவர் இருக்கிறார் என்பதை எனக்கு உணர வைத்து, அவர் கீழே விழுந்த உடனே தலையை ஸ்கேன் பண்ண சொல்லி என்னை கம்பல் பண்ணி நான் ஸ்கேன் பண்ண வச்சு அதை கண்டுபிடித்து அந்த ஆபத்திலிருந்து என் கணவரை காப்பாற்றியிருக்கிறார் சாய்நாதர். 6 மாதத்திற்கு ஒரு முறை ஸ்கேன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் கோபுரம் டிவியில் கூட்டு பிரார்த்தனை செய்யும்போது என் கணவரையும் சேர்த்து கொள்ளுங்கள். கணவரை மட்டுமல்ல, என் கணவர் போல இதுபோல் பிரச்சனையில் உழந்து கொண்டிருக்கும் அத்துணை பேரையும் அந்த கூட்டு பிரார்த்தனையில் வைத்துக் கொள்ளுங்கள். நானும் அந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சகோதரி சொல்கிறாங்க. கூட்டு பிரார்த்தனை அற்புதமான விஷயம். அதற்காகத்தான் நம்ம சேனலில் தினமும் காலைல 6 மணிக்கு கூட்டு பிரார்த்தனை வச்சுருக்கோம். ஒரு எபிசோட்லேயும், அற்புதங்கள் எபிசோட்லேயும் எண்டில் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். நம்ம இந்த கூட்டு பிரார்த்தனையில் நிச்சயமாக இந்த கொடிய நோய் கிருமியால் தாக்கப்பட்டிருக்கும் அத்துணை பேருக்காகவும், ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வரும் அத்துணை பேருக்காகவும் நம்ம இன்றைக்கி கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம். சகோதரிக்கு உறுதுணையாக நம்முடைய கோபுரம் டிவியோட அத்துணை பேரும் இருப்போம் என்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். இப்படி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்திய சாய்நாதர், அடுத்து பாருங்கள், கல்ஃபில் இருக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதரி ராஜி அவர்கள், ஆனால் நாங்கள் மனதில் நினைத்தால் சாய்நாதர் கோபுரம் டிவியின் மூலமாக அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். சகோதரி சொல்கிறாங்க, என்னென்ன நிறைவேற்றி கொடுத்தார். சகோதரி 2 பட்டியல் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒன்று, இப்போ கல்ஃபில் நடந்து வரும் வார். ஆனால் எங்களுக்கு அலர்ட் மெசேஜ் கொடுப்பாங்க. அந்த அலர்ட் மெசேஜ் வரும்போதெல்லாம் எங்களுக்கு வயிற்றில் புலியை கரைக்கும்னா, அந்த அளவுக்கு நாங்கள் பயங்கரமான பயத்தில் இருந்தோம். நான் அப்போ மனதுக்குள் நினைக்கிறேன், கோபுரம் டிவியில் சொல்லி ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லலாமா பிரசாத் அண்ணாட்ட அப்படின்னு சொல்லி நான் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த நாள் காலை நம்முடைய அற்புதங்கள் நிகழ்ச்சியை திறந்தால், நீங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறீங்க, நான் கல்ஃபில் வாருக்காக நீங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறீங்க. பாபா உங்கள் மூலமாக அந்த கூட்டு பிரார்த்தனையை நிகழ்த்தி எங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை செய்திருக்கிறார். சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரிகள் யாரும் இல்லைன்னு வருத்தமே படாதீங்க. உங்கள் அத்துணை பேருக்காகவும் சாய்நாதர் இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை அற்புதமாக தீர்த்து வைப்பார். அது பொது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீர்ப்பதற்கு சாய்நாதர் ஓடி வருவார் என்பது சத்தியமான உண்மை. சகோதரி அதானே சொல்கிறாங்க இல்லையா, ஒரு நாள் நினைக்கிறாங்க, அடுத்த நாளைக்கு நம்மை செய்ய வைக்கிறார் இல்லையா. நம்மை கருவியாக்கி சாய்நாதர் ஆசீர்வாதம் செய்கிறார். இதுபோல் ஆசீர்வாதம் சகோதரிக்கு இன்னொரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு கோபுரம் டிவியின் மூலமாகவே. சகோதரி ஒரு விரதம் இருக்கிறாங்க, ஒரு பிடித்த பொருளை ட்ராப் பண்ணி விரதம் இருக்கிறாங்க. இதை எத்தனை நாட்கள் இருப்பது, எப்படி கன்டினியூ பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது, அடுத்த நாள் காலையில் கோபுரம் டிவிக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சகோதரி முடிவு பண்ணுறாங்க.
அன்று நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நாள் நம்ம போட்ட நிகழ்ச்சி பாபா அங்கீகரித்த விரதம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுறோம். அந்த நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, பாபா அங்கீகரித்த விரதத்தை பற்றி ஒரு சச்சரிதம்லேருந்து ஒரு கதையை எடுத்து சொல்லி அற்புதமாக 21 நாட்கள் அந்த விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கன்க்ளூஷன் கொடுக்குறோம். இது நம்ம கொடுத்தோமான்னு கேட்டால் இல்லை, சத்தியமாக இல்லை. அங்கு சகோதரிகள் கேட்கிறார்கள், அந்த பதிலை நம் மூலமாக சாய்நாதர் பெற வைக்கிறார். அதான் உண்மை, நிதர்சனமான உண்மை, சத்தியமான உண்மை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது இல்லையா? வெளிநாட்டில் எங்கோ 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சகோதரிகள் கேட்கின்ற கேள்விகளுக்கு கோபுரம் டிவியின் மூலமாக பாபா பதில் சொல்கிறார்னா அது எவ்வளோ பெரிய பெருமை இல்லையா எங்களுக்கு? பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இல்லையா? நம்ம எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள். சாய்நாதர் நம்மோடு இருக்கும்போது நம்ம எதற்குமே கலங்க வேண்டாம். இன்றைக்கி அருள்வாக்கு இன்னும் அருள்வாக்கு கொடுத்தார்ல, பிரமாதமான அருள்வாக்கு கொடுத்தார் இல்லையா? எப்பேற்பட்ட இக்கட்டிலிருந்தும் உன்னை காப்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுதான் சாய்நாதர். அவர் இருக்கும்போது நம்ம எதுக்குமே கலங்க வேண்டாம். இப்படி 2 அற்புதங்கள் அமர்க்களப்படுத்தின சாய்நாதர் ஒரு சகோதரியின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி வைத்திருக்கிறார். அமெரிக்காவில் வசிக்கும் அன்பு சகோதரி மீரா அவர்கள் நம்மிடம் அன்புடன் பாஸ்துடன் பேசி கொண்டிருக்க ஒரு சகோதரிக்கு ஒரு ஆசை, பாபாவின் சித்திரம் ஒன்று வேண்டும், பாபாவின் விக்கிரகம் ஒன்று வேண்டும். அடுத்த ஆசை பாருங்கள், பயங்கரமான ஆசை, ஷீரடி உதி வேண்டும். சகோதரி இருக்கிறது அமெரிக்காவில். யாராவது வந்து போனவங்க கொடுப்பாங்களான்னு கேட்டால் அவங்களுக்கே ஒன்று தான் கிடச்சிருக்கோம் இல்லையா? ஷீரடியில் ஒன்று தான் கொடுப்பாங்க. அதை இவங்கள்ட்ட கொடுப்பாங்களா? சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ பாபாட்ட கேட்டால் கிடைக்கும். சகோதரிக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள். பாபாவோட தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பாபா இந்த 3 ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். அன்று வியாழக்கிழமை காலையில் ஒரு தோழி மெசேஜ் பண்ணுறாங்க, நம்முடைய ஆலயத்திற்கு ஷீரடியிலேருந்து ப்ரீஸ்ட் வந்திருக்காரு, உடனே கிளம்பி வா அப்படின்னாங்க. சகோதரி எப்போ ஆலயத்துக்கு போனாலும் ஒரு பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது வழக்கம்னா நான் அந்த பிரசாதத்தை அங்கே பாபாட்ட நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிவிட்டு தான் நான் வருவேன். நான் அன்று ஒரு பிரசாதம் செஞ்சு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகிறேன். நல்ல கூட்டம், ஏன்னா ஷீரடியிலேருந்து ப்ரீஸ்ட் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் மெசேஜ் போயிருக்கு, எல்லோரும் வந்துட்டாங்க. அவர் அங்கே பாபாவுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆரத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே பக்கத்தில் பெருமாள் கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த ஆலயத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்துக்கு போகிறேன். அந்த ஆலயத்தின் ப்ரீஸ்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சவர், ஏன்னா நாங்களாம் அடிக்கடி போகிறவங்க அந்த ஆலயத்திற்கு. அந்த ஆலயத்தில் போய் அந்த ப்ரீஸ்ட்டுக்கிட்ட என்னுடைய ஆசையை சொன்னேன். எனக்கு ஒரு பாபாவின் சித்திரம் வேண்டும், பாபாவின் விக்கிரகம் வேண்டும், இதெல்லாம் ரொம்ப ஆசை எனக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், ஒரு கோல்டன் கலர் பாபாவோட ஃபோட்டோ, ஒரு விக்கிரகம், ரெண்டையும் கொடுத்து வச்சுக்கோ, பாபா அவனை கொடுக்க சொல்லியிருக்காரு, இதை கொண்டு போய் ஷீரடியிலேருந்து ப்ரீஸ்ட் வந்திருக்காரு, அவர் கையில் கொடுத்து பாபா பாதத்தில் வச்சு வாங்கி எடுத்துகிட்டு போ, வீட்டுக்கு போ அப்படின்னாரு. சகோதரி கண்களில் கண்ணீரோடு நன்றி சொன்னார்கள் அந்த ப்ரீஸ்ட்டுக்கு. சொல்லிவிட்டு நேராக இங்கே வராங்க. இங்கே பெரிய கியூ நின்றுட்டுருக்கு. எதுக்குன்னு பார்த்தா அந்த ஷீரடியிலேருந்து அந்த ப்ரீஸ்ட் அத்தனை பேருக்கும் பாபாவின் கண்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பாபாவோட கண்கள் படம் இருக்கு இல்லையா, நம்ம கோபுரம் டிவியில் கொடுக்குற சேம் கண்கள் தான் கொடுக்குறார் அவரும். அதுவும் அந்த ஃபோட்டோவில் வச்சுருக்கேன் நான். சகோதரி கியூவில் நின்னாங்க, அந்த கண்களை பெற்றுக்கொண்டார்கள் அவர்கிட்டருந்து. அந்த ப்ரீஸ்ட்டுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு சகோதரிக்கு கேட்கலாமா வேணாமா வேணாமான்னு கேட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு உதி பேக்கெட் கிடைக்குமா அப்படின்னாங்க. அவர் வெயிட் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போய் அவருடைய பர்ஸ் எடுத்து அந்த பர்ஸுக்குள்ளே ஒரே ஒரு பேக்கெட் வச்சுருந்தாராம். அந்த ஒரு உதி பேக்கெட்டை எடுத்து சகோதரின் கைகளில் கொடுக்குறார். சகோதரிக்கு நம்பவே முடியல. இந்த பக்கம் அப்பாவை பார்த்து கண்ணீர் மல்க அப்பாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. அப்பா, என்னோட நியாயமான கோரிக்கை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஷீரடி உதி கிடைக்குமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஷீரடியிலேருந்தே வர வைத்து அந்த கோயில் ப்ரீஸ்டேருந்து எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்ப்பா, நன்றிப்பான்னு சொல்லிவிட்டு இந்த அற்புதத்தை நான் உடனே கோபுரம் டிவியில் சொல்லணும்னு சகோதரி ஆசைப்பட்டு நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இது எதற்காக பாபா சொல்ல வைக்கிறார்னு கேட்டிங்கன்னா, நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும். அதைத்தான் நமக்கு இன்றைக்கி உறுதிப்படுத்துகிறார் சாய்நாதர். நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் பாபா அதை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறத சகோதரின் அற்புதத்தின் மூலமாக நமக்கு பிரமாதமாக புரிய வைக்கிறார் இல்லையா? அதுதான் சாய்நாதர். எந்த இக்கட்டிலிருந்தும் உன்னை காப்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன்கிறார் இல்லையா? அதனால் சாய்நாதர் நம்மோடு இருக்கும்போது நம்ம எதற்குமே கவலைப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அவரிடம் முறையிடுவோம், அவர் பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும். இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால நம்முடைய முறையீடுகளை சொல்வதற்கு ஒரு துணி பூஜை நம்ம ஒரு வியாழக்கிழமையும் நம்ம ஞான சாய்பாபா ஆலயத்திலேருந்து நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு.
அந்த துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு துனி பூஜையின் தரிசனத்திற்கு பிறகு ஒரு பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சின்ன தவறு செய்து விட்டால் கூட அந்த தவறினால் எந்த இழப்பும் நமக்கு வரக்கூடாதுன்னு பாபா விருப்பப்படுவார் அப்படிங்கிறத பிரமாதமாக இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு புரிய வைக்கிறார். நம்ம ஒரு சின்ன தவறு செஞ்சிடறோம், ஒரு பெரிய தொகை இழப்பாயிடுமோ அப்படின்னா அது கிடையாது, உனக்கு அதை நான் பெற்று தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு சகோதரருக்கு செய்திருக்கிறார். அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். வாங்க இப்போ அற்புதமாக துனி பூஜையை தரிசனம் செய்வோம். சதிவரணம் சுதர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சுரகுணபடாந்தே அதீபுரோதேவங்குண சகலவிடேதனாம் திருஷ்டாதாமஸ்யாமிருதமானாதாः கோபுரம் டிவி சர்வசாயி பக்தமஹாஜனாம் சர்வேஷாம் சககுடும்பானாம் க்ஷேம தைரியவித்யோதயாஜுலாரோக்யே ஐஸ்வர்யானாம் அபிவர்த்தீர்த்தம் ரோக திரகாத்ரகார்த்தம் தன தானிய சிக்ஷந்தான சகல சௌபாண்டியகார்த்தம் தேகாரோக்கியதாமன சந்தோஷ சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பல சித்தியர்த்தம் கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மன சந்தோஷகர பிராப்தியர்த்தம் காரிய ஜெயகர பிராப்தியர்த்தம் சாய்நாத குருவே நமோ நமः. பாதாரபந்ததோ சதானா மத்திய கிரிஷ்யமः சத்யமூலாதிவாசாத் சுதாஸ்ராவினம் திக்தமப்ய பிரியம் தம்ம தரும் கல்பவிருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். ஓம் காம் சாயிநாதாய நமः. ஓம் லக்ஷ்மீநாராயணாய நமः. ஓம் கிருஷ்ண ராம சிவமாருத்யாதிரூபாய நமக. ஓம் தேச சாயினே நமக. ஓம் கோதாவரிதர சிரடிவாதினே நமः. ஓம் பக்தஹிருதாரதா நமக. ஓம் சர்வகிருத்வாதினே நமः. ஓம் பூதாவாசாத நமः. ஓம் பூத பவிஷ்யத் பௌர்ஷிதாத நமः. ஓம் காலாதீதாத நமः. ஓம் காலாத நமः. ஓம் காலகாலாத நமக. ஓம் காலதர்ப்பதமனாத நமக. ஓம் மிருத்யுஞ்சயாத நமः. மர்த்தியாத நமக. ஓம் மிருத்யாபயப்பிரதாத நமக. ஓம் ஜீவாதாராய நமக. ஓம் சர்வாதாராத நமக. ஓம் பக்தாவன சமர்தாத நமக. ஓம் பக்தாவன பிரதிங்காத நமக. ஓம் அன்னவஸ்திரதாத நமக. ஓம் ஆரோக்கிய க்ஷேமதாத நமக. ஓம் தனமாங்கல்ய பிரதாத நமக. ஓம் ருத்திஷித்திதாத நமக. ஓம் புத்திரமித்ர கலத்திரபந்துதாத நமக. ஓம் யோகேஷ மகாத நமக. ஓம் ஆபத்பந்தவாத நமக. ஓம் மார்கபந்தவே நமக. ஓம் புக்தி முக்தி ஸ்வர்காபோர நமக. ஓம் பிரியாத நமக. ஓம் பிரீதிவர்தனாத நமக. ஓம் அந்தர்யாமினே நமக. ஓம் சச்சிதாத்மீ நமகானந்தாத நமக. ஓம் ஆனந்தாத நமக. ஓம் பரமேஸ்வராத நமக. ஓம் பரபிரம்மணே நமக. ஓம் பரமாத்மே நமக. ஓம் பரமஜுகதாய நமக. ஓம் பரமேஸ்வராத நமக. ஓம் ஞானஸ்வரூபிணே நமக. ஓம் ஜெகதவுத்ரே நமக. ஓம் பக்தானாம் மாத்ருதாத்ருவிதாமகாத நமக. ஓம் பக்தாபயப்பிரதாத நமக. ஓம் பக்தபராதிநாத நமக. ஓம் பக்தானுக்கிரக காதராத நமக. ஓம் சரணாகதவஸ்திராத நமக. பக்தி சக்தி பிரதாத நமக. ஞான வைராக்கியதாத நமக. பிரேம பிரதாத நமக. சம்சய ஹிருதய துர்பல்ய பாபகர்ம வாசனாட்சேகராத நமக. ஓம் ஷிரடிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் வியாதி நிவாரணம் ஞான சாயிநாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பல சித்திரஸ்து. உமாவஜம்பைः श्रवणादुर्महे समेघामान् कामकामादमित्रम् कामेश्वरोगै श्रवणोदाद्वेदादवै श्रवणाय महाराजाय नमः. श्रीनिवासाद विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. सच्चिदानन्द स्वरूप साईनाथ गुरवे नमो नमः. एकमुख कर्पूर नीराञ्जन दीपं दर्शयामि. साईनाथ महाराज की जय. அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துனி பூஜைக்காக ஞானசாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துனி பூஜையை நமக்காக செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு நன்றியை சொல்லி பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அதற்கு முன்னாடி அந்த முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லிவிட்டு அந்த அற்புதத்துக்கு போவோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற 16ஆம் தேதி அமாவாசை இல்லையா, வைகாசி மாத அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தில் வச்சு கோபுரம் டிவியும் ஞானசாய் பாபா ஆலயமும் இணைந்து அற்புதமாக கோபூஜை செய்கின்றோம். பித்ருக்களுக்காக ஒரு சங்கல்பம் பண்ணி கோபூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி கோமாதாக்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறோம், அதுபோக அன்னதானம் செய்கிறோம். இது எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யார் யாரெல்லாம் சென்னையில் இருக்கீங்களோ தயவு செய்து யார் யாருக்கெல்லாம் வேண்டுமோ அவர்களெல்லாம் ஞானசாய் பாபா ஆலயத்தில் போய் அந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். எந்த கட்டணமும் கிடையாது அதற்கு. எல்லோரும் போய் அழகாக ஜம்முன்னு கலந்துக்குங்க. உங்கள் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை அற்புதமாக பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பரிகாரம் நான் நிறைய சகோதரர்களுக்கு சொல்லியிருக்கேன்.
இந்த அமாவாசை அன்றைக்கி 9 வாழைப்பழம் வச்சு உங்கள் பித்ருக்களை நினைவு கூர்ந்து கொண்டு போய் பசுமாட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அத்துணை பேரும் அந்த பரிகாரத்தை செய்ய தவறாதீர்கள். சென்னையில் இருக்கிறவங்க ஞானசாய் பாபா ஆலயத்துக்கு வந்து இந்த அற்புதமான பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை வெளியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த 9 வாழைப்பழம் வச்சு உங்கள் முன்னோர்களை மனதார பிரார்த்தனை செய்து 7 தலைமுறை முன்னோர்களை மனதார பிரார்த்தனை செய்து அந்த 9 வாழைப்பழங்களும் கொண்டு போய் பசுமாட்டுக்கு கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இதே வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சி, இந்த கோபூஜை நிகழ்ச்சி வந்து 1 மணிக்குள்ளே டெலிகாஸ்ட் பண்ணிவிடுவோம். அந்த பூஜையை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். அது நம்ம சேனல்லே தான் இருக்கும். நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ இந்த அமாவாசை அன்னைக்கு டக்குன்னு குளிச்சுட்டு உங்கள் முன்னோர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த நிகழ்ச்சியை ஒரு முறை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். அப்புறம் இந்தியாவுக்கு வரும்போது நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம், அழகாக செய்யலாம். வாங்க இப்போ அந்த பிரமாதமான அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்வோம். இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவேந்திரன் சொல்லி ஒரு நண்பர் யூகேயில் இருக்கார். அவருக்கு தான் நிகழ்ந்தது. பாபாவின் தீவிரமான பக்தர். பாபாட்ட சொல்லாமல் எதுவுமே செய்கிறதில்லை. நம்பிக்கையோடு பிரார்த்தனைகள் செய்யும்போது அத்தனையும் கிடைக்குங்கிறதுல ஒரு பலமான நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர் அவர். மனைவியோட ஐஎல்ஆர் அதாவது பிஆர் கிடைப்பதற்காக அப்ளை பண்ணணும்னு சொல்லி சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஒரு அப்ளிகேஷனை தேர்ந்தெடுத்து ஃபுல்லாக டைப் பண்ணி பேரெல்லாம் டைப் பண்ணி எல்லாம் டைப் பண்ணி அப்ளை பண்ணிட்டார். ஃபீஸ் வந்து 3000 பவுண்ட்ஸ், 3000 அப்புறம் கொஞ்சம் அந்த பவுண்ட்ஸ் கட்டிடுறாரு. அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் ஒரு சார்ஜஸ் இருக்குது. அப்புறம் 2 விதமாக அதை அப்ளை பண்ணலாமா. ஒன்று வந்து ஆர்டினரி 5 நாட்கள் ஆகும், இன்னொன்று அர்ஜென்ட்டுன்னு சொல்லி இந்த ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் ரிசல்ட் தெரிஞ்சிருமா. பார்த்தா அது மட்டும்தான் காட்டுது. சரி பரவாயில்லன்னு அப்ளை பண்ணுறாரு. அதுக்கு ஒரு 1000 பவுண்ட்ஸ், அப்புறம் பயோமெட்ரிக்கு ஒரு 125 பவுண்ட்ஸ். இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக 4200 பவுண்ட் வந்துருச்சு. நம்மூர் காசுக்கு மிகப்பெரிய தொகை இல்லையா. ஒரு பவுண்டுங்கிறது நம்ம இந்திய ரூபாயில் வந்து 125 ரூபாய் என்னமோ இன்றைக்கி ரேட்டு இன்றைக்கி. அப்போ கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. 4200 பவுண்ட்ஸ்னு ஒரு மிகப்பெரிய தொகையை கிரெடிட் கார்டு மூலமாக கட்டிட்டார். ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறார். ஒரே நாளில் ரிசல்ட் வரணும் இல்லையா. அது வெள்ளிக்கிழமை அப்ளை பண்ணதுனால சாட்டர்டே சண்டே வராது, சரி மண்டே வந்துடும் அப்படின்னு காத்திருந்தார். திங்கக்கிழமை வரல. செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தாரு, ஒரு இமெயில் வந்தது. அந்த இமெயிலில் என்ன செய்தி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்டட். தூக்கி வாரி போட்டுருச்சு நண்பருக்கு. என்னடா அது அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, என்னன்னு படித்து பார்த்தா நீங்கள் ஒரு ராங் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்துருச்சு. ஐயோ நம்ம மேலே தான் தப்பு, இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, இப்போ இந்த 4200 பவுண்டு என்ன ஆகும் அதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள்லாம் கேட்குறாரு. இல்லை நண்பர்களும் சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, அந்த 3000 ருபீஸ் ஃபீஸில் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கழிச்சுக்கிட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த மீதி இந்த 1200 பவுண்டு கட்டியிருக்கீங்க பாருங்கள், அதெல்லாம் உங்களுக்கு திரும்பி வராது அப்படின்னாரு. 1200 பவுண்ட்ஸ்னாலும் ஒரு மிகப்பெரிய தொகை அது. நேர பாபாட்ட தான் போயிட்டார். பாபா இந்த இக்கட்டிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் பாபா. 4200 பவுண்டில் 1200 பவுண்ட்ஸ் வராதுங்கிறாங்க. அந்த 3000லேயும் ஒரு அமௌண்ட்டை பிடிச்சிக்கிட்டு தான் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஆசீர்வாதம் வேணும் பாபா, நான் இன்னிலிருந்து 5 விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறேன், என்னை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றுங்கள். அவர் தான் சொல்லியிருக்காரு, எந்த இக்கட்டிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இருக்கிறேன்ங்கிறார் இல்லையா. பாருங்கள் என்ன அற்புதம் பண்ணுறாரு பாருங்கள். நம்பிக்கையோடு கணவன் மனைவி இந்த பூஜைகளை செய்கிறார்கள். இந்த பூஜை பண்ணிவிட்டு காத்திருக்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து ஒரு இமெயில் வருது. அந்த இமெயிலில் வந்த செய்தி தான் அற்புதமான செய்தி. சாய்நாதரின் ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இந்த அற்புதம். 4200 பவுண்டில் 28 பவுண்ட் கழிச்சது போக மீதி தொகை வந்துவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வருது. ஆனால் 24 வாரங்கள் டைம் எடுத்துப்பாங்க, அதுக்குள்ளே எப்போ வேணால் வருங்கிறாங்க. சகோதரருக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி. சரி அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் 24 வாரம் ஆகுன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பாபாவின் பாதங்களை தான் பிடித்துக் கொள்கிறார்கள். 2 வாரத்தில் அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. எந்த கிரெடிட் கார்டு கட்டினாரோ அங்கேயே வந்துருச்சு அந்த அமௌண்ட். ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ மீண்டும் பாபாட்ட சொல்லிவிட்டு, பாபா நான் இப்போ என் மனைவிக்காக பிஆர் அப்ளை பண்ணுறேன், நீங்கள் கூட இருங்க பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்ளை பண்ணுறாரு. பாருங்கள் பாபா என்ன ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்கள். தொகை கட்டியாச்சு. அந்த குயிக் வேண்டாம், அந்த 5 நாள் கழித்து பண்ணால் போதும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு தொகையை கட்டியாச்சு. பயோமெட்ரிக்கு 125 பவுண்ட்ஸ் கட்டணும். இப்போ அந்த பயோமெட்ரிக் சைட்டில் போய் அதை பார்த்தா ஃப்ரீ ஸ்லாட்டே கிடைக்குதான் சகோதரிக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்கள். ஒரு 28 பவுண்ட்ஸ் போயிடுச்சேன்னு மனது வருத்தத்தில் இருந்தால் இப்போ 125 பவுண்ட் வந்து சேவ் பண்ணி கொடுக்குறார் பாபா. அதுதான் சாய்நாதர். நாம் தெரியாமல் செய்த தவறாக இருந்தாலும் அந்த பணத்தையும் பெற்றுக் கொடுத்தார்.
இப்போ ஒரு பிரமாதமான ஆசீர்வாதத்தையும் சகோதரருக்கு செய்திருக்கிறார். இந்த அற்புதத்தை நான் கோபுரம் டிவியில் சொல்லுவேன்னு வேண்டிக்கிட்டேன். நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கன்னா, பாபா நம்மோடு இருக்கும்போது நம்ம எதற்கும் கலங்க வேண்டாம், எந்த இக்கட்டிலிருந்தும் நம்மை காப்பாற்றுவார் சாய்நாதர். சகோதரர் சொல்கிறாரு, அதான் உண்மை, சத்தியம். என்ன அமக்கலப்படுத்தினார் இல்லையா, அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ள வேண்டும். பிடிக்கும்போது நமக்கு ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி கொடுத்த தலைப்பு பிரமாதமான தலைப்பு, நமக்கு கொடுத்த அருள்வாக்கு அற்புதமான அருள்வாக்கு. எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை காப்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன்கிறார். இது எல்லாருக்கும் நமக்கு இன்ஸ்பிரேஷனாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான அருள்வாக்கு. இது நம்ம எல்லாருமே ஒரு ஒரு பிரச்சனையில் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த இக்கட்டாக இருந்தாலும் கலங்காதீர்கள் அப்படிங்கிறது தான் பாபா நமக்கு உணர்த்துகிறார். பிரமாதமாக உணர்த்தினார் இல்லையா. அந்த மதுரை சகோதரியின் மூலமாக கணவர் கீழே விழுந்துட்டார், டாக்டர்கிட்ட போகிறாங்க. ஏதோ ஒரு உள்ளுணர்வு, தலையை ஸ்கேன் பண்ணுங்கள் டாக்டர். டாக்டர் இல்லைங்கிறார். இல்லை நீங்கள் பண்ணுங்கள், தயவுசெய்து பண்ணுங்கங்கிறாங்க. அவர் பண்ணுறாரு. ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருப்பதை உணர்த்துகிறார். நான் இருக்கிறேன், கலங்காதேன்னு கணவரை காப்பாற்றி கொடுக்கிறார் சாய்நாதர். அடுத்து அந்த கல்ஃபில் இருக்கிற சகோதரி சொல்கிறாங்க பாருங்கள், எதுவாக இருந்தாலும் கோபுரம் டிவியின் மூலம் எங்களிடம் பேசி கொண்டிருக்கிறார் சாய்நாதர். உண்மை, சத்தியமான உண்மை. எங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் சாய்நாதர், அமக்களப்படுத்தி இருக்கிறார். கேள்விகளுக்கு பதிலும் கிடைக்கிறது இல்லையா, சச்சரிதம் மூலம் பதிலும் கிடைக்கிறது. நம்முடைய அற்புதங்கள் நிகழ்ச்சி மூலமாகவும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அடுத்து அந்த மீரா சகோதரின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்கிறார். அடுத்து இந்த யூகே சகோதரருக்கு பெரிய ஆசீர்வாதம், அமர்க்களமான ஆசீர்வாதம். தொகையும் பெற்றுக் கொடுத்தார், இழந்த தொகையும் பெற்றுக் கொடுத்தார். ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம் செய்தார். இன்றைக்கி சகோதரிக்கு பிஆர் கிடச்சிருச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணார். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்பிக்கையோட ஒரு பாதங்களை பிடிக்கும்போது நமக்கு அற்புதங்கள் நிகழும். அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற விஷயம், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அவர் பாதங்களை பிடித்து கொள்ளும்போது நமக்கு அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதமான எபிசோடு. 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான். அந்த மழையில் நாமும் நனைய இருக்கிறோம். ஏன்னா யார் யாருக்கெல்லாம் அது இன்ஸ்பிரேஷன் அமைய போகுதுன்னு சாய்நாதருக்கு மட்டும்தானே தெரியும் இல்லையா. இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி எதற்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடிய நோய் கிருமியின் தாக்கத்திலிருந்து எல்லோரையும் காப்பாற்றுங்கள் பாபா. விதவிதமாக வியாதிகள் இருக்குது, அப்படியெல்லாம் எந்த வியாதியும் வேண்டாம் பாபா, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு முழுமையாக வேண்டும் அப்படின்னு சொல்லி பாபாட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுவோமா. ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம், சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com. பக்தி பக்திமயம்.